ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கேகே vs A2D ஃபைட். நானும் பார்த்தீங்கன்னா அந்த 3 சேனலோட ஃபாலோவர்ஸ். ஓனர் மகத்தோட ஃப்ரெண்டு பிரேம் கடைசியில் தான் வந்து சேர்ந்தாரு விநாயக்கா. அது யார்? ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த விஷயம் நடந்தது கூட கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, மிஸ்டர் கேகேவுக்கு வந்து ஒரு பேபி பிறந்து இறந்துருச்சு. ஸோ அதனால் அந்த பேபி பிறந்த அன்னைக்கு நீங்கள் ஏன் வந்து வீடியோவை வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்க, அப்புறம் ஏன் வந்து நீங்கள் ஸ்டோரி போடலை இன்ஸ்டாவில், அப்புறம் நீங்கள் ஏன் கம்யூனிட்டி போஸ்ட் போடல அப்படின்னு சொல்லிட்டு கேகே வந்து ஒரு சைடு இருந்து ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு வந்து தமிழ் கேமிங் பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணது ரொம்ப தப்பு ப்ரோ, A2D வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்ல வராரு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஹியூமானிட்டியாக வந்து யோசித்து அந்த மாதிரி ரொம்ப இதாக பேசுகிறாங்க. யூடியூப்பில் வந்து நீங்கள் வீடியோலாம் அப்லோட் பண்ணாமல் ஷெடியூலை மாற்றி வச்சுருக்கலாம் ப்ரோ அப்படின்னு அந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலி கேக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஷீல்டு பின்னாடி ஏதோ ஒளிஞ்சிட்டு அங்கே பாருங்க வரான் என்னை வந்து இது பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ தமிழ் கேமிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு கால் பண்ணி பேசியிருந்திருக்கலாம், இல்லை நேரில் மீட் பண்ணி கூட பேசியிருந்திருக்கலாம். அப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணி இருந்துச்சுன்னா, யாரை சொல்கிறேன் அப்படின்னா தமிழ் கேமிங் தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து லைவ் போட்டு ஏதோ ஒருத்தனை ட்ராப்பில் மாட்ட வைக்கிற மாதிரி, அதாவது ஒருத்தங்க வந்து ஃபேம் இந்த டயத்தில் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். A2Dக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து ஏதோ இது வந்து எப்படி தெரியுதுன்னா, அப்படியே உண்மையாக நல்லா தெரியுது. அந்த ஃபேமை வந்து ஏதாட்டும் இது பண்ணி ஒன்று இந்த பக்கம் ஆடியன்ஸை வந்து நம்ம பக்கம் திருப்பலாம், இந்த பக்கம் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணோம்னா நம்ம பக்கம் கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்துடுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இல்லை. ஆக்சுவலாக வந்து தமிழ் கேமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு 3 மணிக்கு லைவ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த லைவில் தான் வந்து டிஸ்கார்டில் வந்து சண்முகம் அவர் இருப்பார். அப்புறம் வந்து A2Dக்கு வந்து மிடியில் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு அவருக்கு தெரியாது, அவருக்கு வந்து லைவ் போய்கிட்டு இருக்குன்னு தெரியும். ஆனால் அவர் அங்கே பேசுகிறதுக்கு இவங்களுக்கு இங்கே லைவில் கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியாமல் தான் அவர் பேசிகிட்டு இருப்பார். ஸோ அதில் வந்து அந்த லைவில் வந்து அவங்க ஃபேமிலி இஷ்யூ இதெல்லாம் வந்து நான் அந்த வீடியோவில் காட்ட விரும்பலை. அதுக்கப்புறமா அங்கே என்ன தான் மிஸ்டேக்கு, யார் மேலே மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா உங்களுக்கே புரியும். இப்போ இன்னொன்று சொல்லியிருக்காங்க ப்ரோ, வீடியோ இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டாங்கல்ல, அந்த காலையில் ஒரு வீடியோ போகிறாங்க, நைட்டு குழந்தை இறந்துருச்சு. எந்த மனுஷனாவது ப்ரோ அது என்ன ப்ரோ, கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம் அந்த வீடியோவில், லட்சம் பேர் பார்க்குறான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கரெக்டாக அந்த 10 மணிக்கு அண்ணன் குழந்தை இறந்த அன்னைக்கு போடணுமா, இல்லை அது போட்டதை வந்து ப்ரைவேட் பண்ண முடியாது, இல்லை ஷெட்யூல் ஆயிடுச்சுன்னே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீ உட்காந்து இன்ஸ்டாகிராமில் உட்காந்து நான் பார்க்குறேன் ப்ரோ, லாஸ்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours ago 3 hours agoலாம் வந்து லைக் போடுறது அந்த இந்த ஸ்டோரியில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கு. நைட்டு குழந்தை இறந்துச்சு, மறுநாள் வந்து வீடியோ வருது அப்படின்னு சொல்லுவாங்க. 25 குழந்தை இறந்துருக்கு, 26 வீடியோ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வர்சஸ் ஆண்ட்ராய்டு பரிதாபங்கள் வீடியோ வந்திருக்கும். நீங்கள் இந்த சைடு இப்படி ஹியூமானிட்டி சைடாக நீங்கள் யோசிச்சு பார்த்தாலுமே ஒரு பேபி இறந்துருக்கு அப்படிங்கிறது, அதுக்கு வந்து A2D சேனலில் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களோட வீடியோ பப்ளிஷ் பண்ணதை ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் பேஸ்ட் ஆன் த தாட். ஓகேவா, அது வந்து நந்தா அவர் நினச்சாருன்னா பண்ணலாம். அது வந்து ஓகே, எனக்கு வந்து பர்சனலாக என்னோட தம்பி அப்படின்னு அண்ணன் இப்படி போடுறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சா அவர் பண்ணலாம். இங்கே ஆக்சுவலி கேகே வந்து A2D சேனலில் இல்லவே இல்லை, 3 மந்த்துக்கு மேலே அவர் இல்லவே இல்லை சேனலில். ஸோ ஏன் வந்து அவங்க அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணணும்னு அதான் என்னோட ஒரு கொஸ்டின். ஓகேவா, நம்ம உட்காந்து நான் பார்க்குறேன் ப்ரோ, லாஸ்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours ago 3 hours agoலாம் வந்து லைக் போடுறது அந்த இந்த ஸ்டோரியில் ஆட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவரை பற்றி அந்த வீடியோ யாரெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் அந்த வீடியோவை பற்றி ஸ்டோரி போடுறாங்களோ அதை ஆட் பண்ணிகிட்டே இருக்காரு. போட்டதுக்கப்புறமா அவங்க இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரியை ரீடாக்ட் பண்ண தான் செய்வாங்க. ஏன் இது உங்களுக்கு தெரியவே தெரியாதா? நீங்களும் வந்து யூடியூப்பில் இவ்வளோ நாள் இருக்க தான் செய்வீங்க, உங்களுக்கு தெரியவே தெரியாதா? நான் ஆர்கியூமெண்ட் சொன்னேன் ப்ரோ, தெரியாமல் பண்ணி கூட வந்திருக்கேன். ஏன்னா லால் கேமர் கூட தான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டார். அது வந்து இந்த விஷயத்தை நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் தெரிஞ்சிச்சு. இப்போ இவருக்கும் அவருக்கு 100 எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அண்ணன் தம்பி ஒரு விஷயம் ப்ரோ, எப்போ ப்ரோ வந்து பார்த்தாரு குழந்தைய? 11 மணி 10 இருக்கும் ப்ரோ, காலையிலையா? அப்பதான் வீடியோ பப்ளிஷ் ஆச்சு. இல்ல ப்ரோ, வீடியோ நைட் தெரியுமா தெரியாதா? நைட் தெரியும் ப்ரோ, நைட் அவருக்கு தெரியுமே. இல்ல ப்ரோ, நைட் தெரியும். நைட் தெரியும்னா காலையில 11 மணிக்கு வராங்க, ஆனா வீடியோ வந்துருது. அதுதான் ப்ரோ சொல்றேன், இவங்க வீட்டுக்கு எவ்வளவு தூரம் ப்ரோ, உங்க வீட்டுக்கும் அவருக்கு எவ்வளவு தூரம்? ஒரு ரிப் போஸ்ட் ஸ்டோரியாவது போட்டுறலாம்ல. இல்ல ஸ்டோரி கூட வேணாம் ப்ரோ, சொல்லுங்க. இவங்களோட பிரச்சனையே என்னன்னா, அவங்க வந்து அந்த டைமில் வீடியோ போட்டே ஆகணுமாங்க. ஸோ ஐஃபோன் வர்சஸ் ஆண்ட்ராய்டு பரிதாபங்கள் வீடியோ வந்து மேபி அவங்க ஃபஸ்ட்டே எடுத்து ஷெடியூல் பண்ணி கூட வச்சுருந்துருக்கலாம் இல்லையா? நீங்களே எடுத்துக்கோங்களேன், A2D சேனல் வந்து இப்போ
growth வந்து அதிகமாக இருக்குது, வியூஸ் வந்து அதிகமாகுது. ஃப்ரம் உருட்டு டெக் மூவிலேருந்து அதாவது ஒரு சேனலோட வீடியோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வீடியோ வந்து நல்லா வியூஸ் ஏறிடுச்சு அப்படின்னா மற்ற எல்லா வீடியோவும் நல்லா ரெக்கமெண்ட் பண்ணும் யூடியூப். ஏன்னா எனக்கு வந்து என் சேனலில் அப்படி நடந்திருக்கு. ஸோ அதனால் சொல்கிறேன், அந்த மாதிரி டயத்தை கரெக்டாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிக்கிறதா வந்து ஒரு புத்திசாலித்தனம் கூட. ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் அந்த சொன்னால அப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூட் கிராஃபிக்ஸ் கார்டு இன்னைக்கு 8 மணிக்கு நாங்கள் அப்லோட் பண்ணோம். 50,000 கொடுக்குறாங்க ப்ரோ. எங்களுக்கே 50,000 யோசிச்சு பாருங்க. அதே வீடியோ தான் அவங்களும் பண்ணியிருப்பாங்க, ஏ2டியும் பண்ணியிருப்பாங்க ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி. 50,000 கொடுக்குறாங்க ஒரு வீடியோக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு. காசு வாங்க, நான் சொல்லிட்டு தான் பண்ணுறேன் எல்லாமே. 50,000 கொடுக்குறாங்க. அந்த வீடியோ இன்னைக்கு 8 மணிக்கு ஷெட்யூல் பண்ணி ஆகணும். செல்வா தான் எங்கள் மேனேஜர் கேட்டு பாருங்க ப்ரோ. நாங்கள் சண்டை போட்டு சொல்லுவானுங்க, எவ்வளோன்னு சொல்லுவானுங்களா? நாங்கள் எவ்வளோனே சொல்கிறோம் ப்ரோ. நான் 50,000 வாங்குறேன் ப்ரோ ஒரு வீடியோக்கு. இப்படி தான் சொல்லுவாங்க. எவ்வளோன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்காரு அவர். எவ்வளோன்னு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நானும் பார்த்துருக்கேன். நிறைய யூடியூப் வீடியோ நிறைய பேர் ப்ரொமோஷன் பண்ணி போட்டு தான் இருக்காங்க. இந்த யூடியூப் சேனலில் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு யாரும் அமௌண்ட் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்களா? அது நல்லாவா இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் பார்த்தது தெரியுமா, அந்த 1 மில்லியன் அதுலேயே இவர் இருக்காரான்னு பார்க்க தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த உருட்டு வீடியோ பார்த்தது நான் பார்க்குறதே இல்லை. அப்புறம் எனக்கு பிடிக்கலன்னா ப்ரோ என்கிட்ட அவங்கள அதில் நிறைய பேரை பற்றி தப்பாக பேசியிருக்கீங்க, அவங்க கூடயே கட்டி பிடிக்கிறேன், அவங்க கூடயே இது பண்ணுறேன். அதாவது தப்பாக பேசுறீங்கன்னா எங்ககிட்ட பர்சனலாக அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறேன். அதை நான் சொல்ல விரும்பல, யார் யாருன்னு சொல்ல விரும்பல. அது வேண்டாம். அதான் ஆமாம், இப்போ வேணாம் ப்ரோ சொல்லிட்டேன் ப்ரோ. நான் வந்து அதெல்லாம் அப்புறம் இவர் என்கிட்ட சொன்னார் ப்ரோ. அப்போ ஒரு வீடியோ ஒரு உன்னோட வளர்ச்சிக்காக ஒரு இன்னொருத்தவங்கிட்ட போய் பேசும்போது உன் அண்ணன் தானே குழந்தை பிறந்திருக்கு, சரி அதை கூட பார்க்க கூட அப்புறம் குடும்ப சண்டைலாம் இருக்குதா நம்ம கழுத்து குழந்தை செத்து போச்சு ப்ரோ. 100 ரூபாய் எடுத்துட்டு 50 ரூபா பிரிச்சிக்கும் போது அது வந்து அது அப்படி இருந்துச்சு. இன்னொரு பிஸ்னஸ் பண்ணா ப்ரோ மனிதாபிமானம் தான் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு இப்படி வந்துட்டோம், ஓகே நம்ம அப்புறம் எந்த வெளிநாடு போனால் தனியாக போகிறோம் அதெல்லாம் விட்டுருங்க, அதை நீங்கள் எங்கே வேணால் போகிற இது பண்ணிக்கிறேன். அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, அவனுக்கு வாங்குற சம்பளம் எவ்வளோ ப்ரோ சம்பளம் கடைசியாக வாங்கிட்டு இருந்தீங்க? ஃபர்ஸ்ட் நான் கல்யாணம் ஆகிறதுக்கு எப்படின்னா ப்ரோ, நான் இது பண்ணிட்டு இருக்கும் போது 23 வாங்கிட்டு இருந்தேன். இது பண்ணிட்டு இருக்கும்போது கல்யாணம் ஆகும்போது தான் அந்த ஒரு மாசம் 30 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது 30ல் 20,000 வீட்டில் கொடுத்துருவேன், 10,000 மட்டும் என் கையில் நிற்கும். ஸோ இதில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரியே இவ்வளோ தான் கொடுக்காங்க, ஸோ உங்களுக்கு இவ்வளோ தான் சேலரியே கொடுக்காங்களா அப்படின்னு வந்து ஒரு இது பண்ணி சொல்கிற மாதிரி தமிழ் கேமிங் லைட்டாக ஏற்றி விட்டுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுத்தாங்களா, நாங்களும் கூட ஏற்றிவிட்டு இந்த மாதிரி தனியாக கேட்டு பார்த்துருக்கோம், ஸோ அப்பவும் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி எதுவும் சொன்னதில்லை அவர். ஸோ அந்த மாதிரியும் லைட்டாக இங்கே சொல்ல ட்ரை பண்ணாருல இல்லை சொல்லிட்டாரு. வருணா வந்து பேசிட்டோம் ப்ரோ, நான் இவர்கிட்ட முன்னாடி கேட்ட அவரையும் வச்சு பேசலாம் ப்ரோன்னு, இவருக்கு இருக்க வேணான்னாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணிடுறாங்க ஏ2டி நந்தாவுக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. 3 மணிக்கு கால் பண்ணுறாங்க நைட்டு. ஓகே, இந்த டைமில் லைவ் போட்டிருக்காங்களே 2200 பேருக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்களேன், ஏ2டி வந்து இப்போ அவங்க வந்து ஃபோன் போட்டுட்டு அவர் வந்து சொல்லிடுவார், ப்ரோ லைவ்லையா இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. இவன் ஆமாம் லைவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் தானே பேசுகிறாரு. ஸோ வந்து இப்போ இவர் வந்து டிஸ்கார்டில் இருந்தால் ஃபோனில் இருந்து கேட்காது அப்படின்னு நினச்சி பேசியிருக்கேன். இவங்க வந்து ஸ்பீக்கர் போட்டு அப்படியே வச்சுருவாங்க. தமிழ் கேமிங் வந்து ஏ2டி பேசுகிறத ஸ்பீக்கர் போட்டு அப்படியே கேட்குற மாதிரி வச்சுருவாங்க. அவர் பேச எல்லாமே கேட்கும். ஆமாம் ப்ரோ, இதே தான் நானும் சொன்னேன். ஆமாம் ப்ரோ, இதே தான் நானும் சொன்னேன் அப்படின்னா அதில் என்ன ஆக்சுவலி மீனிங் இருக்குது? நீங்களே சொன்னீங்கன்னு உங்களுக்கே தெரியுது, அப்புறம் வந்து அவர் கேட்டார்னா அப்படியே வந்து திரும்ப அப்படியே லைவில் வந்து போட்டுருவீங்களா? அவர் வந்து என்கிட்ட 3 மாசமாக சொல்லிட்டு இருக்காரு, நான் 3 மாசமும் பண்ணல. இப்போ குழந்தை இதாக இருக்குல்ல ப்ரோ, 3 மாசமாக பண்ணலனாலும் எப்படி என்னைக்கு பண்ணிட்டீங்கல்ல? என்னைக்கே ஒரு நாள் அதான் என்னது இது என்ன ப்ரோ இது போட்டு ஷேர் பண்ணிருக்கீங்களே, அது கொஞ்சம் கூட ஒரு இது இருக்காது உங்களுக்கு? இப்போ ஒரு அண்ணன் குழந்தை இறந்து போச்சு, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஷேர் பண்ணுறீங்க, வீடியோவில் சொல்கிறாங்க எல்லாரும் ப்ரோ, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி இதை போட்டு இது ஷேர் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. அவருக்கு அதெல்லாம் அது வந்து அவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான், ஓகேவா? அதை வந்து யார் சொல்லியும் கேட்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் கூட வலிக்காதா ப்ரோ? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கரெக்டு தான். இதில் வந்து அவர் ரிப்ளை கொடுத்ததும் அப்படி தான் கொடுத்துருப்பாரு. இது என்னோட பர்சனல் லைஃப் ப்ரோ, அதை கேட்குறதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருப்பாரு. ப்ரோ ஒரு அண்ணனுக்கு ஒரு நாள் விட மாட்டீங்களா? இந்த விஷயத்துல தாங்க இந்த ஒப்பீனியன் பிடிச்சிருக்கு. ஓகே, என்ன எதுக்கு பார்க்கறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாரு.
டேய் சத்தியமா சொல்லுமா டேய் டேய் எனக்கு தெரியாது ப்ரோ, நான் உங்களுக்கு கேட்கறேன்னு சொல்லும் போது இதுலையும் அவர் வந்து நந்தா கூட இவர் வந்து தமிழ் கேமிங் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் கேட்க பார்த்தீங்கன்னா டேய் வயிறு எரியுதா வயிறு எரியுதா இது எதுக்கு இது இவர் சொல்லணுமா ப்ரோ? இது உங்களுக்கு தெரியவே நீங்கள் ஆக்சுவலி ஏஜுக்கு தகுந்த மாதிரியே இவங்க நடக்கிற மாதிரியே தெரில. இவங்க இந்த தமிழ் கேமிங் இவங்க பண்ணதும் மிஸ்டர் கேட்க பண்ணதும் லைவில் இப்படி போய்கிட்டு இருக்கு, எங்கள் ஃபோன் பேச கேட்டுக்கிட்டு இருக்கு. இவர் வந்து வயிறு எரியுதா வயிறு எரியுதா. நாங்கள் டிஸ்கார்டில் அவர் நீங்கள் பேசுனீங்கன்னா ஃபஸ்ட் அங்கே கேட்குமா? ஃபஸ்ட்டு அவர் காலில் இருக்கும்போது இங்கே என்ன ஸ்பீக்கர் இங்கே பேசுகிறது அங்கே கேட்டுக்கிட்டு இருக்குமா? என்னது இது? அப்போ நீங்கள் வந்து இன்டென்ஷனலாகவே இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா லைவில் வந்து ஆடியன்ஸை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ மெயின் மோட்டிவே தான் ஆடியன்ஸை வந்து இது பண்ணணும், இதாட்டம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கிளப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களோட மெயின் இன்டென்ஷனலே. நீங்கள் வச்சுருங்க ப்ரோ. லைவ் நான் முடிச்ச ஓடி டெலிட் தான் பண்ண போகிறோம். முடிச்சுட்டு டெலிட் பண்ணிடலாம்னு லைவ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து போட்டுறதே ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ரெக்கார்ட் பண்ணி தான் திரும்ப ரீஅப்லோட் பண்ணிட்டோம்னா எத்தனை இடம் வேணாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த சின்னதாக இந்த சென்ஸ் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? ஏன் இது வந்து என்னன்னா வேற ஒன்றுமே இல்லை, மெயின் இன்டென்ஷனலே நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து நாங்கள் லைவை டெலிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் ஒரு ஷார்ட்கட் வச்சு உள்ள நுழைஞ்சு ஓடிடலாம். அதாவது திரும்ப வந்து இந்த மாதிரி ஏற்று தனியாக அவர் வந்து கேட்டாலுமே யாரும் அக்செப்ட் பண்ணிட்டுலாம் போக மாட்டாங்க. இருந்தாலும் இவங்க ஏதோ யோசிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பைத்தியகாரத்தனமா. இது ப்ரோ அதுதான் ப்ரோ நாங்களும் சொல்றோம். நீங்களும் சரி நீங்க இப்ப இருக்க நீங்க ஃபைனலாக வந்து அவர் திரும்ப ஃபோன் போட்டு பேசியிருப்பாங்க. கைஸ் ஆக்சுவலி என்ன அப்படின்னா இவங்க வந்து இப்படி லைவ் பண்ணி இப்படி வந்து ஒரு ப்ரைவசி ஃபேமிலி இஷ்யூவை இத்தனை பேருக்கு முன்னாடி தெரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப 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 பெரிய மிஸ்டேக். ஏன்னா வந்து அவர் சொல்றாரு 3 மாசமா அவர் என்கிட்ட கேட்டே இருந்தாரு ப்ரோ. ஆமாம் ப்ரோ புரியுது ப்ரோ, ஆனால் 3 மாசமா கேட்டே இருந்தாரு. 3 மாசமா கேட்டே இருந்தாருன்னா எப்படி போட்டுருவீங்களா? அந்த எப்படி டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இஷ்யூ அவங்க வீட்டில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிக் பாஸ் ஷோ எதுவும் நடத்திட்டு இருக்கீங்களா? வீட்டுக்குள்ள அங்கே நடக்க வரதுங்க நீங்கள் இப்படி எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு. ஸோ அது ஒரு பெரிய மிஸ்டேக்கு. கேகே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனல் லைஃப் பிரச்சனையே இப்படி ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டுக்காக ஒருத்தர் தேடி போகிறாரு. ஓகே தான், சப்போர்ட்டுக்காக தேடி போட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு வந்து அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணி பண்ணுறது அதுவும் ஒரு பெரிய மிஸ்டேக்கு. ஸோ இந்த மாதிரி யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டராக எனக்கு ரொம்ப நாளாக நான் பார்த்த வரைக்கும் கண்டென்ட் வைஸ் நல்லாவே இருந்திருந்தாலும் ஆக்சுவலி வந்து இப்படி அவங்களோட பேக் எண்டு இந்த மாதிரி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. புதுசாக வந்து யாரும் சேனல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு ஏஐ மாடல்ஸ் ஒர்க்ஸ். ஸோ வந்து ஏஐ நம்ம நிறைய ஏஐ ப்ராடக்ட் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஏஐ மாடல் எப்படி தான் யூஸ் ஆகுது, ஸோ அதோட கம்பெனிஸ்லாம் வந்து எப்படி பிஸ்னஸ் மாடல் கிரியேட் பண்ணி ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.